அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின் வமன் தபிஅஹு வ தாஅஹு பித்தீனி இலா யௌமித்தீன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் ரமலான் மாத இரவு சொற்பொழிவு நிகழ்ச்சியில் வாழ கற்றுத்தரும் இஸ்லாம் என்ற தலைப்பின் கீழ் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதல் என்ன என்பதை தொடர்ச்சியாக நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்கியிருக்கக்கூடிய செல்வங்களை கொண்டு அவன் பாதையில் நாம் போராட வேண்டும், அப்படி போராடுவதுதான் உண்மையான இறைவனின் வழியில் போராடக்கூடிய காரியம் என்று திருக்குரானில் சொல்லக்கூடிய வசனங்களை மேற்கோள் காட்டி, இன்றைக்கு நாம் சேர்த்து வைத்த செல்வங்களை யார் யார் கையிலோ கொண்டு போய் தர்மமாக கொடுக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய சொந்தங்கள் தனது அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கையோ கூட பிறந்த உடன் பிறந்த சகோதரர்களுக்கு அந்த சொத்தில் ஒரு சில பகுதிகளை விட்டு கொடுக்க மனமற்றவர்கள், உண்மையில் இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையில் தியாகம் செய்யாதவர்கள். தன் தாய் தந்தையினுடைய மரணத்திற்கு பிறகு அவர்களிடத்தில் இருந்து பெற்ற சொத்துக்களை கொண்டு வாழக்கூடியவர்கள், அவர்களுக்காக ஹஜ்ஜு செய்ய மனசில்லாதவர்கள், அவர்களுக்காக சதக்கா செய்ய மனசற்றவர்கள், இறைவனுடைய பொருளாதாரத்தை சரிவர பயன்படுத்தாதவர்கள் என்ற செய்திகளை நேற்றைய தினத்தில் நாம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியில் நம்ம பொருளாதாரத்தை வச்சு நன்மை செய்யலாம் அப்படின்னா சதக்கா விட்டா நமக்கு எதுவும் தெரியாது. ஆனால் இஸ்லாம் வேற வேற புது புது வழிகளை எல்லாம் சொல்லித்தருது. சதக்கா தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. நீ சதக்கா செய்யாமலேயே உனது செல்வத்தை கொண்டு அல்லாஹ்விடத்தில் நன்மை பெற்றுக் கொள்ளலாம் என்பதற்கு இஸ்லாம் சொல்லி தந்த இன்னொரு அற்புதமான ஒரு காரியம் தான் கடன் கொடுப்பது. இந்த கடன் கொடுக்கிற காரியம் இருக்குல்ல, கடன் வாங்கக்கூடியவருக்கு பல சட்டத்தை இஸ்லாம் சொல்லுது. கடனோட மௌத்தாயிராத, மீறி மௌத்தாயிட்டேன்னா உன் சார்பாக யாராவது கடன் அடைக்கணும், அப்படி அடைக்கலைன்னா நீங்கள் நபி தோழர் என்ற பட்டியலில் இருந்தால் கூட உங்களுக்காக உங்கள் தூதர் பிரார்த்தனை செய்ய மாட்டார், தொலை வைக்க மாட்டார். உங்களுடைய நீங்கள் ஷஹீத் என்ற உயர் ரக அந்தஸ்தை பெற்றிருந்தால் கூட நீங்கள் சொர்க்கம் அடைய முடியாது. கடனோடு மரணித்து விட்டால் அவர் நரகத்திற்குரியவர் தான், இறைவனுடைய கடும் குற்றத்திற்குரியவர் தான் என்ற அளவிற்கு இஸ்லாம் கடன் பெற்றவருக்கான சட்டத்தை நிறைய இடத்துல சொல்லியிருக்க நம்ம எல்லாருமே தெரிந்து வைத்திருக்கிறோம். இந்த கடன் கொடுக்கிற இடத்துல இருக்கிறாங்கல்ல, இதை இஸ்லாமிய மார்க்கம் அதிகமாக ஆர்வம் ஊட்டுது. நிறைய கடன் கொடுங்க, உங்களுடைய அண்டை வீட்டார்கள், உறவுக்காரர்கள், நண்பர்கள், அவர்களுடைய மருத்துவ உதவி, கல்வி உதவி, வியாபார உதவி, வேறு வேறு சில முக்கியமான தேவைகளாக இருந்தால் அவர்களுக்கு கடன் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் முன்வாங்க அப்படின்னு இஸ்லாம் ஆர்வம் விட்டது. இந்த கடன் கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குரானில் ஒரு அற்புதமான ஒரு வசனத்தை சொல்லித் தருகிறான். நீங்கள் குரானில் சூரா பக்ரா என்ற 2வது அத்தியாயத்தில் 273வது வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். லில் ஃபுக்கரா, சில ஏழை மக்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் அர்ப்பணித்தவர்களாக இருக்கலாம், அல்லது வேறு வேறு காரியங்களால் அவர்கள் ஏழை என்ற இடத்தை அடைந்தவர்களாக இருக்கலாம். அப்படிப்பட்ட அந்த ஏழை மக்கள் யஹ்சபுஹுமுல் ஜாஹிலு அக்னியாஹு மினல் தஅஃபுஃபி, வெளியூர்ல இருந்து யாராவது புதுசா வந்த அந்த ஏழை மக்களை பார்த்தால் இவர்கள் எல்லாம் செல்வந்தர்கள் என்று அவங்க நினைப்பாங்களாம். சில ஏழை மக்கள் சமூகத்தில் இருக்கிறாங்க. நீங்க பார்க்கலாம், ஒரு சில ஏழைகள் எப்படின்னா ஏழைன்னு தங்களை காட்டுவாங்க, ட்ரெஸ்ல காட்டுவாங்க, நடவடிக்கையில காட்டுவாங்க, பேச்சில் காட்டுவாங்க. 1008 கஷ்டம் பாய், எவ்வளவு பிரச்சனை தெரியுமா. இதெல்லாம் அவங்க ஏன் மறுபடியும் நம்மகிட்ட சொல்றாங்க அப்படின்னா நம்மிடத்திலிருந்து ஏதோ ஒரு உதவியையோ கடனையோ அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்று அர்த்தம். இதான் இயல்பு. ஆனால் வேறு சில ஏழைகள் இருக்கிறார்கள், வெளியூரில் இருந்து ஒருவர் வருகிறார் என்றால் அவரை ஏழைன்னு பார்க்க முடியாது, பணக்காரர் நினைக்கிற அளவிற்கு அவருடைய தோற்றம், நடை, உடை, பாவனைகள் எல்லாம் இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொடர்ச்சியாக அவர்களை பற்றி சொல்லுகிறான். தாரிஃபுஹும் பிஸிமாஹும் லா யஸ்அலுன நாஸ இல்ஹாஃபா, அவர்களுடைய அடையாளத்தை வைத்துத்தான் அவர்களை கண்டுபிடிக்க முடியுமே தவிர, அவர்கிட்ட உட்கார்ந்து பேசி அவருடைய சூழ்நிலைகளை பற்றி தெரிந்துதான் அவரை கண்டுபிடிக்க முடியுமே தவிர அவர்களாக யாரிடத்திலும் கெஞ்சி கேட்க மாட்டார்கள். இப்படியான சமூகத்தில் பல ஏழைகள் இருக்கிறாங்க. அவர்கள் நமது உறவினர்களாக கூட இருக்கலாம், நண்பர்களாக கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட பல ஏழைகளை நம்ம கடந்து போய்கிட்டு இருக்கிறோம். அந்த ஏழைகளுக்கு அவர்களாக கேட்காத போது நாம கேட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கடன் கொடுக்கலாம்ல. இந்த கடன் கொடுப்பதை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குரான்ல பல இடத்துல நினைவுபடுத்துறான். பக்ரா என்ற 2வது அத்தியாயம்
245வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், மந்தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹசனன், யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி அழகிய கடனை கொடுக்கிறாரோ யுதாஃபுஹு லஹு அலாஃபன் கஸீரா, அவர்களுக்கு அல்லாஹ் அந்த கடனை பன்மடங்காக பெருக்கி கொடுக்கிறான். நீங்க அல்லாஹ்வுக்காக ஒரு பொருளாதாரத்தை கடனா கொடுங்க, ஒரு ஏழைக்கு, ஒரு எளியவருக்கு, ஒரு வாழ்வாதாரமற்றவருக்கு கொடுங்க. அல்லாஹ் அதை யாருக்கு கொடுத்த கடனா பார்க்கறானா? தனக்கே பெற்ற கடனா பார்க்கறான். நான் உன்கிட்ட கடன் வாங்கியிருக்கேன்பா, 50,000 வாங்கியிருக்கிறேன், நான் கொடுக்குறேன் உனக்கு. அதை எப்படி கொடுக்குறேன்னா நான் வட்டி போட்டு தரங்கிறான்ல. துன்யால மனிதன் வட்டி வாங்கக்கூடாது, அதையெல்லாம் ஹராம் என்று சொன்ன இறைவன் நான் உனக்கு வட்டி போட்டு தரேன். உனக்கு 50,000 நீ கடன் கொடுத்தல்ல, உனக்கு நன்மையாக அதை பன்மடங்காக நான் பெருக்கி தருகிறேன் என்று இறைவன் சொல்கிறான். 57வது அத்தியாயம் சூரா ஹதீத் என்ற அத்தியாயத்தில் 11வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், மந்தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹசனன், யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி கடனை கொடுக்கிறார்களோ யுதாஃபிஹு லஹு வலஹு அஜ்ருன் கரீம், அவர்களுக்கு அல்லாஹ் அதை பன்மடங்காக பெருக்கி தருகிறான், அவர்களுக்கு சங்கை மிகுந்த கூலியையும் அல்லாஹ் தருகிறான் என்று பேசுகிறான். அதே போன்று 57வது அத்தியாயத்தினுடைய 18வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல் முஸத்திகீன வ முஸத்திகாத், சதக்கா செய்யக்கூடிய ஆண்கள், சதக்கா செய்யக்கூடிய பெண்கள், வ அக்ரதுல்லாஹ கர்தன் ஹசனன், இன்னும் அல்லாஹ்வுக்காக வேண்டி கடன் கொடுக்கக்கூடிய மக்கள், யுதாஃபு லஹும், அவர்களுக்கு அல்லாஹ் பன்மடங்காக பெருக்கி தருவான், வலஹும் அஜ்ருன் கரீம், அவர்களுக்கு சங்கை மிகுந்த கூலி உண்டு என்று அல்லாஹ் பேசுகிறான். சதக்கா கொடுக்கிறவங்க அல்லாஹ் என்ன தரத்தில் பார்க்கிறானோ கடன் கொடுப்பவர்களும் அல்லாஹ் அந்த தரத்தை தான் பார்க்கிறான். கடன் கொடுப்பவர்களை இஸ்லாமிய மார்க்கம் பெரும் பெரும் நன்மை செய்யக்கூடியவர்களாக மார்க்கம் பேசுகிறது. அதே போன்று 73வது அத்தியாயம் 20வது வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரவு தொழுகை சம்பந்தப்பட்ட செய்திகளை பேசிக்கிட்டே வரோம். அப்படி பேசும்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், ஃபக்ரவு மாத்த யஸ்ர மின்ஹு, குர்ஆனில் உங்களுக்கு எது இயலுமோ அதை நீங்கள் ஓதுங்கள், வ அகீமுஸ் ஸலா, தொழுகை நிலைநாட்டுங்கள், வ ஆத்து ஸக்கா, ஸகாத்தை கொடுங்கள், வ அக்ரிதுல்லாஹ கர்தன் ஹசனன், அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்கள் கொஞ்சம் கடனை கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வமா துகத்திமு லி அன்ஃபுசிக்கும் மின் கைரின் தஜிதுஹு இன்தல்லாஹ், உங்களுக்காக வேண்டி நீங்கள் முற்படுத்துகிற எந்த நன்மையாக இருந்தாலும் சரி அதை அல்லாஹ் கிட்ட கண்டிப்பா நீங்க வாங்குவீங்க. இதை நன்மைங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் என்ன பட்டியல் போடுறான்? குர்ஆனை ஓதுங்கிறான், தொழுங்கிறான், ஜக்காத்து கொடுங்கிறான், கடன் கொடுங்கிறான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், உனக்காக நீ என்னவெல்லாம் நன்மையை முற்படுத்துகிறாயோ அந்த நன்மையை கண்டிப்பாக நீ அல்லாஹ்விடத்தில் பெற்றுக்கொள்ளலாம். கடனை பற்றி மட்டும் குர்ஆனில் பேசப்பட்ட வசனங்கள், சதக்காவன பட்டியல் போடல. கடன் கொடுன்னு அல்லாஹ் சொன்ன வார்த்தைகளை மட்டுமே பட்டியல் போட்டால் இத்தனை பல வசனங்கள் இருக்கிறது. ஏன் கடன் கொடுக்கறதுல இன்றைக்கு சமூகத்தில் ஒரு பெரிய பாதிப்பு, ஒரு வகையான பயம். அவன்கிட்ட கொடுத்தா காசு திரும்பி வருமானு தெரியாது, அவன் நல்லவன் நேர்மையானவன், ஆனால் இல்லைங்கிற சூழ்நிலை வரும்போது அவன் போய் பேச ஆரம்பிப்பான், வாக்குறுதி மீற ஆரம்பிப்பான். அதனால அவனை நம்பி பொருளாதாரத்தை கொடுக்க மனசு கிடையாது. இதான் நிறைய பேர் கடன் கொடுக்காமல் இருப்பதற்கு காரணம் சொல்கிறார்கள். ஆனால் உண்மையில் கடனுக்கு கொடுப்பதனால கிடைக்கிற நன்மையை இந்த முஸ்லிம் சமூகம் அறிந்து கொண்டால் சதக்காவுக்கு கொடுக்கிற அதே முக்கியத்துவத்தை கடனுக்கு கொடுப்பாங்க. யாராவது என்கிட்ட வந்து கடன் கேட்க மாட்டாங்களா, செல்வத்தை வச்சிருக்கிறேன்னு நினைக்கிற அளவிற்கு கடன் கொடுப்பார்கள். அப்படி ஒரு சூழ்நிலை மாறும். அவ்வளவு பெரிய நன்மைகளை இஸ்லாம் சொல்லித் தருகிறது. இந்த மறுமை ரீதியான நன்மை ஒரு பக்கம் வைங்க, உலக ரீதியில கடன் கொடுத்த ஒரு நன்மை இருக்கு தெரியுமா? இந்த துன்யா ரீதியா ஒரு நன்மை அல்லாஹ் உலகத்தில் அழிச்சிட்டான். வட்டி கூடாதுன்ட்டான். துன்யா ரீதியா நமக்கு தெரிஞ்ச நன்மை என்ன? 50,000 கொடுத்தா 70,000 வாங்கலாம். இதான் துன்யா ரீதியான நன்மை. அல்லாஹ் அந்த நன்மையை அழிச்சிட்டான், கூடாதுன்ட்டான். ஃபமன் ஆத ஃபஉலாயிக அஸ்ஹாபுன் நார் ஹும் ஃபீஹா காலிதுன், வட்டி வாங்குவது தவறு என்று தெரிந்து எவன் வட்டி வாங்குகிறானோ அவன் நரகவாசி, நரகத்தில் நிரந்தரமாக இருப்பான். ஷிர்க்குக்கு சொன்ன வார்த்தை அல்லாஹ் அங்க பேசுறான், கொலைக்கு சொன்ன வார்த்தை இங்க பேசுறான், தற்கொலைக்கு சொன்ன வார்த்தை இங்க பேசுறான். வட்டி வாங்குவது பாவம் என்று தெரிந்து எவன் வட்டி வாங்குகிறானோ அவன் நரகவாசி, நரகத்தில் நிரந்தரமாக இருப்பான். அப்ப இந்த நன்மையெல்லாம் அழிச்சிட்டான். கடன் கொடுத்து உனக்கு கிடைக்கிற ஒரு நன்மை என்ன? வட்டி, அது கூடாதுன்ட்டான். இது போக இன்னொரு நன்மை இருக்கு துன்யாலே. என்ன நன்மைனா, முதல்ல நம்ம பணம் சேஃபா இருக்கும். நீ பேங்க்ல போட்ட அந்த சேஃப் இருக்குமான்னு தெரியாது, வீட்டில் வச்சிருந்தா அந்த சேஃப் இருக்குமான்னு தெரியாது, ஒரு பொருளாக வாங்கியிருந்தா அந்த சேஃப் இருக்குமான்னு தெரியாது. ஒரு நபருடைய வாழ்வாதாரத்திற்காக வேண்டி 1 லட்ச ரூபாய் கடன் கொடுத்தீங்கன்னா என்னாச்சு? அந்த 1 லட்சம் இருக்குது. எப்படி ஒரு நாள் கிடைக்கும்? ஒன்று துன்யால கிடைக்கும், இல்லைன்னா எங்க கிடைக்கும்? ஆகிரத்தில் கிடைக்கும். இந்த நம்பிக்கையை இந்த கடன் தான் நமக்கு உருவாக்கி தருகிறது. இந்த கடனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம சமூக மக்கள்கிட்ட பணம் இல்லாமலாம் கிடையாது, நிறைய பணம் வச்சிருக்கிறாங்க. அந்த பணத்தை என்ன செய்யணும் தெரியாம பிள்ளைகளுடைய கல்யாணத்தில் சீரழிக்கக்கூடிய மக்கள் உண்டா இல்லையா? தௌஹீது மக்கள்னு சொல்லுவாங்க, தன்னை தௌஹீத்வாதிகள் என்று அடையாளப்படுத்திக் கொள்வார்கள். நான் அல்லாஹ்வை நம்பக்கூடியவன், அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டேன், தர்கா செல்ல மாட்டேன், தாயத்து தட்டு தகடுகளை போட மாட்டேன்னு சொல்லக்கூடியவர்கள் கூட தனது பிள்ளைகளுடைய திருமண நிகழ்ச்சி என்று வரும் பொழுது 5 லட்சம் 7 லட்சம் 15 லட்சம் பொருளாதாரத்தை செலவழித்து மண்டபத்தை பிடித்து
பல்லாயிரக்கணக்கான பேர்களுக்கு உணவு கொடுத்து எத்தனை பல லட்சத்தை வீணாக்குகிறார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இத்தனை லட்சத்தை நீ கொடுக்கறிய, உன் அண்ணன் பையன் தம்பி பையன் டாக்டர் படிக்கிறதுக்கு காசு இல்லாம நிக்கிறானே, அவனுக்கு கொஞ்சம் கொடுத்துருக்கலாம்ல. படிக்க வழி இல்லாம இருக்கிறாமல. உனது சொந்தக்காரன், உனது சகோதரன், உனது சகோதரி ஒரு இருதய நோயில பாதிக்கப்பட்டு அதுக்கான முறையில மருத்துவம் சிகிச்சை பெற முடியாத நிலையில உனது சொந்தக்காரன் இருக்கிறாமல, உன் அண்டை வீட்டுக்காரன் இருக்கிறாமல. இப்படி எத்தனை பேர் நம்மை சுற்றி பொருளாதார தேவையில் இருக்கிறாங்க. நீ சதக்கா கொடுக்க வேண்டாம், கொஞ்சம் கடன் கொடுக்கலாம்ல. ஒரு 2 லட்ச ரூபா அந்த கடனை வச்சுக்க, உன்னால திருப்பி தர முடிஞ்சா அப்போ தான் ஒரு 2 வருஷம் 5 வருஷம் கழிச்சு தான், பின்னாடி பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பொறுமையா நீ செலவு பண்ணு. இந்த கடனை குறித்த விஷயத்தில் நம்முடைய சமூகத்தில் மிகப்பெரிய பலகீனம். இந்த பலகீனத்தை தான் பேங்க் பயன்படுத்திக்கிட்டான். இங்க எவனும் கொடுக்க இல்லை, ஆனா இவனுக்கு தேவை இருக்கு, நான் கொடுக்குறேன். 5 லட்சம் வேணுமா, 10 லட்சம் வேணுமா, உனக்கு எஜுகேஷன் லோன் வேணுமா, மெடிக்கல் லோன் வேணுமா, எல்லா லோனையும் தரேன், நீ வட்டி தான். நம்ம சமூக மக்கள் அதிகமான பேர் அந்த வட்டியில் விழுவதற்கான காரணம், ஒரு பக்கம் பணம் உள்ளவர்கள் கடனுக்காக வேண்டி பொருளாதாரத்தை இறக்கிறது கிடையாது. ஒரு ஆள்கிட்ட போய் கேட்கிறாரு, நீங்க ஒரு நபர் இப்படி என் பிள்ளைக்கு வந்து உடம்பு முடியல, ரொம்ப கஷ்டம், இருதய ஆபரேஷன் கொண்டு போய் நான் சேர்த்துட்டேன். அவன் சொல்றான் 3 லட்சம் ரூபாங்கிறான். என் காசு கிடையாது, கொஞ்சம் ஒரு 3 லட்சம் கடனா தாங்க, ஒரு 2 வருஷத்துல எப்படியாவது அப்படி இப்படி புரட்டி தந்துறேன்னு போய் கேட்டா அவர் உள்ள இருந்து ஒரு 5000 எடுத்து கொடுப்பார். அவன் கேட்டது சுயமரியாதையோட கடன், இவர் 5000 எது கொடுக்கிறாராம், முன்பணம் வச்சுக்கங்கிறதுக்கா, சதக்கா. அதாவது யாரு சதக்கா பெறக்கூடாது என்ற மனநிலையில் இருக்கிறாங்களோ, கடன் என்று ஒருவன் வாயை திறந்து கேட்கிறானால என்ன அர்த்தம், நான் சதக்கா பெற மாட்டேன், சதக்கா கொடுத்து என்னை கேவலப்படுத்திடாதீங்க, அதை பெறக்கூடிய நிலையில நான் இல்லை, பின்னாடி வருமானம் மாட்டோம் வேற, அல்லாஹ் பின்ன ஆக்கிடக்கூடாதுங்கிற எதிர்பார்ப்புல இருக்கிறேங்கிறவன் தான் கடனை வாயை திறந்து கேட்கணும். ஏன் அவனுக்கு சதக்கா கேட்க தெரியாதா? 3 லட்சம் ரூபாய் கடன் கேட்க தெரிந்தவனுக்கு 5000 சதக்கா கேட்க முடியாதா? சதக்கா கேட்காமல் இருப்பதை இதை பெறக்கூடாதுன்னு தான். ஆனால் பணம் உள்ளவர்கள், அந்த 3 லட்சம் கொடுக்க வக்குள்ளவர்கள், அதற்கான எல்லா விதமான திராணி உள்ளவர்கள் ஒரு 5000 ரூபாய் 6000 ரூபாய் 7000 ரூபாய் சதக்காவை கொடுக்க ஏதாவது சுயமரியாதையோடு வாழ வந்தவரை கூட சுயமரியாதை அற்ற யாசகம் கேட்பவரை போன்று மாற்றக்கூடிய நிலையில சமூகத்தில் சில முக்கியஸ்தர்கள் உண்டு, பணக்காரர்கள் உண்டு. இப்போ ஒரு சில ஊர், இப்போ காயல் பண்ணத்தில் இந்த விஷயத்தில் ஒரு நன்மை என்ன அப்படின்னா, ஒரு நிர்பந்தம் என்று சொன்னால் சில முஸ்லிம் அதுக்குன்னு உள்ள ஒரு கூட்டத்தின் வாயிலாக பைத்துல் மால் என்று சொல்லி அதுல சில கடனை ஏற்பாடு செய்து தருவார்கள். ஆனால் நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த ஒரு கூட்டத்தால ஊர் கடனை அடைக்க முடியாது, ஊர் கடனை ஏற்றுக்கொள்ள முடியாது. எல்லா செல்வந்தர்களும் முன் வந்தால் எல்லா செல்வந்தரும் அந்த பைத்துல் மாலுக்கு போக வேண்டாம், என் குடும்பத்துக்கு நான் கடன் கொடுத்துக்கிறேன், என் சொந்தக்காரனுக்கு நான் கடன் கொடுத்துக்கிறேன். அல்லாஹ் நிறைய பரக்கத்தை கொடுத்துருக்கிறான், நிறைய பொருளாதாரம் கொடுத்துக்கிறான், 1க்கு 2 காரை கொடுத்துருக்கிறான், 1க்கு 2 வீடை கொடுத்துருக்கிறான். நான் என் சொந்தக்காரனுக்கு, நண்டை வீட்டுக்காரனுக்கு, எனது உறவுக்காரர்களுக்கு நான் கடன் கொடுக்கிறேங்கிற நிலையில வந்திருந்தால் சமூகத்தில் ஏழ்மையை கொண்டு வந்திருக்க முடியுமா? ஏழ்மை வந்திருக்குமா? பணக்காரர்களால் மட்டும்தான் சமூகத்தில் ஏழ்மை உண்டாகிறது, தவிர ஏழைகளால் வர்றது கிடையாது. இதை இஸ்லாம் சொல்லுகிறது. இந்த கடனுக்கு என்னென்ன வகையில நன்மைகளை மார்க்கம் சொல்லித் தருதுங்கிற ஒவ்வொரு செய்தியை நீங்க பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு நபித்தோழர் புரைதா ரதியல்லான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி. இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமினுடைய, இந்த செய்தி அகமதினுடைய 23046வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புரைதா என்ற நபித்தோழர் ரசூலாட்ட வராங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு மனிதர் கடன் கொடுத்து கடனை பெற்ற நபர் சிரமப்பட்டால் தவணை இருக்கும் காலம் வரை அவர் சதக்கா கொடுத்த நன்மை நீங்க சொல்லி நான் கேட்டேன், உண்மையான்னு கேட்கிறார். அவர் என்ன கேட்கிறாரு, ஒருத்தன் 5000 ரூபாய், ஒரு உதாரணத்துக்கு வைங்க, ஒரு நபர் 5000 ரூபான்னு ஒரு நபர்கிட்ட போய் கடன் கேட்கிறாருங்க, வாங்கிட்டு அவர் சிரமப்படுறார், கடனை வாங்கியவரே மீண்டும் சிரமப்படுகிறார். அவர் சிரமப்படுகின்ற வரை அவர் கடன் கொடுத்தவருக்கு அதன் மூலமாக சதக்காவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்கி கொண்டிருக்கிறான் என்று நீங்கள் சொன்னதாக ஒரு செய்தி வந்துச்சா, உண்மையா அப்படின்னு புரைதா ரதியல்லானவங்க கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படி நான் சொல்லல, நான் சொன்னதே வேறங்கிறாங்க. நீங்க சொன்ன தகவல் வந்து நான் சொன்னதுல கொஞ்சம் மாற்றமா வந்திருக்குது, நான் இப்படி சொல்லல, நான் என்ன சொன்னேன் தெரியுமா அப்படின்னு ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்துறாங்க. இந்த செய்தி சுலைமான் பின் புரைதா என்ற புரைதாவினுடைய மகன் சுலைமான் பின் புரைதா தாபி, அந்த தாபி அறிவிக்கிறார். முஸ்னத் அகமதினுடைய 23046வது நபிமொழி. ரசூலுல்லாஹ் அதுக்கு பதில் கொடுக்குறாங்க. நான் என்ன சொன்னேன்னா, ஒரு மனிதன் கடன் கொடுக்கிறாருன்னு வைங்க, தவணை குறிப்பிட்டு வைப்பார் இல்லையா, ஒரு வருஷத்துல 1 லட்சத்தை தந்துருப்பா, உனக்கு இன்னைக்கு வந்து என்னன்னா ஜனவரி 1 கொடுக்குறேன் கடன், அடுத்த ஜனவரி 1 1 லட்சம் தந்துரு அப்படின்னு கொடுக்கிறாரு இல்லையா. அவர் கடனை கொடுத்து அந்த தவணை காலம் வரை ஒவ்வொரு நாளும் அவர் கொடுத்த பொருளாதாரத்தை சதக்கா கொடுத்தவராக அவர் பார்க்கப்படுகிறார். 1 லட்சத்தை நான் இன்னைக்கு கொடுக்கிறேன், அடுத்த வருஷம் தந்துருன்னு சொல்லி என் உறவுக்காரருக்கோ என் அண்டை வீட்டாருக்கோ எனக்கு தெரிந்தவருக்கோ தெரியாதவருக்கோ நான் கடன் கொடுக்கிறேன். நான் கொடுத்து அவருக்கு தவணை என்ன, 1 வருஷம் தவணை.
இந்த ஒரு வருஷம் வரைக்கும் அல்லாஹ் எனக்கு எப்படி நன்மை எழுதுவானா? இன்னைக்கு 1,00,000 நீ சதக்கா செஞ்சிட்ட, நாளைக்கு 1,00,000 நீ சதக்கா செஞ்சிட்ட, எத்தனை வருஷம்? அந்த 365 நாள் நான் சதக்கா செய்தவனாக அல்லாஹ் பார்க்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் அதை தொடர்ச்சியா சொல்றாங்க. இந்த தவணைக்குள்ள கொடுக்கறவனு உண்டு, கொடுக்காத ஏழ்மை மக்களும் இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. அவர்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, யார் தவணைக்கு அப்புறம் சிரமப்படுறாங்களோ, கொடுக்க முடியாம போகுதோ, அடுத்த நாள்ல இருந்து 2 மடங்குல சதக்கா செய்த நன்மை அவர் பெறுகிறார். தவணை எத்தனை வருஷம்? 1 வருஷம் தவணை. 1,00,000 நான் கொடுத்திருக்கிறேன், 1 வருஷத்துக்கு கொடுக்கணும். 365 நாள் அல்லாஹ் எனக்கு எப்படி நன்மை எழுதுறான்? தினம் தினம் 1,00,000 சதக்கா செய்த நன்மை அல்லாஹ் எழுதுகிறான். 365 நாளை தாண்டிருச்சு, தவணை முடிஞ்சிருச்சு. இப்ப அவர்கிட்ட போய் கேட்டேன், ஒரு 2 மாசம் தாங்க, முடியல, ரொம்ப சிரமமா இருக்கு, நான் தரங்கிறாரு. நீங்க தவணையை தாண்டி 2 மாசம் அவர் கேட்கிறார். இப்ப என்னாச்சு? தினம் தினம் 2,00,000 நான் சதக்கா செய்தால் என்ன கூலியோ அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என் கணக்கில் எழுதுகிறான். இது எவ்வளவு பெரிய பாக்கியம். நம்ம அவர் சுயமரியாதை கெடுக்கல, நமக்கு பொருளாதார கையை விட்டு போகல, டிலே ஆகுது. ஒரு பொருளாதாரம் வர்றதுக்கு டிலே ஆகுமா இல்லையா? நம்ம வியாபாரத்துக்கு பொருளை வாங்கி வச்சிருப்போம், இன்னைக்கே வித்துரும் சொல்ல முடியுமா? கண்டிப்பா இந்த மாசம் வித்துரும் சொல்லி 1,00,000க்கு சரக்கு வாங்கி வைப்பாங்க. திடீர்னு பார்த்தா லாக்டவுன் போட்டுருவாங்க, 6 மாசம் கழிச்சு தான் விற்கும். அப்போ ஒரு பொருளாதாரம் முடங்கி இருக்குதா இல்லையா? அது மாதிரி முடங்கி இருக்கு. நீ யாருக்கு கடன் கொடுக்கிறாயோ அங்க பொருளாதாரம் முடங்கி இருக்கிறது. அதுக்கு அல்லாஹ் என்ன கூலி கொடுக்கிறான்? அவனுடைய சுயமரியாதையை பாதுகாக்கிறான். உன் பொருளாதாரம் சேஃபா இருக்குது, நீ சதக்கா கொடுத்தவனாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உன்னை பார்க்கிறான். கண்டிப்பா கடன் கொடு, கடன் கொடுப்பதுதான் நன்மை என்று மார்க்கம் காட்டுகிறது. எதுக்கு தெரியுமா? இந்த இவ்வளவு பெரிய கூலி ஏன் கொடுக்கணும்? இவ்வளவு பெரிய கூலி ஏன் தர வேண்டும்? சமூகத்தில் சுயமரியாதை உள்ள மக்களைத்தான் உருவாக்க வேண்டும் என்று இஸ்லாம் விரும்புகிறது. யாருனாலும் கேட்பான், யாருக்குனாலும் கொடு அப்படின்னா இங்க கேட்கக்கூடியவர்கள் அதிகமாயிருவாங்க, கொடுக்கவர்கள் குறைந்து விடுவார்கள். இஸ்லாம் அந்த சுயமரியாதை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இத்தகைய கூலியை நமக்கு சொல்லித் தருகிறது. அதே போன்று இன்னொரு சம்பவத்தை நீங்க பாருங்க. இப்னு அபி ஹதரத் என்று அழைக்கப்படுகிற ஒரு நபித்தோழர். இந்த நபித்தோழருக்கு வந்து என்னன்னா காப் இப்னு மாலிக், நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு நபித்தோழர். ஏன்னா இவர் வந்து தபுக் யுத்தத்துக்கு போகாமல் அல்லாஹுவால் தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்டு 50 நாட்கள் பிறகு அல்லாஹுவால் மன்னிக்கப்பட்ட ஒரு நபித்தோழர், தலை சிறந்த நபித்தோழர். இந்த நபித்தோழர் என்ன பண்றாரு? இந்த இப்னு அபி ஹதரத் என்பவருக்கு கொஞ்சம் கடன் கொடுக்குறாங்க. கடனை கொடுத்து கடன் தவணை நேரம் வந்துருச்சு. அந்த தவணை நேரம் வரும்பொழுது அவர் அதட்டி கேட்கிறார் பள்ளிவாசல வச்சு, என்னையா கடனை வாங்கின 50,000 என்ன கொடுக்க மாட்டியா, கொடுக்கிற மாதிரி இல்லையா அப்படின்னு அதட்டி அந்த பொருளாதாரத்தை கேட்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய காதுல இது விழுந்துருச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளிவாசலுக்குள்ள வந்து, கடனை கேட்டீங்கல்ல நீங்க, பாதியை மட்டும் பெற்றுக்கொள்ளுங்கள். அவரால் அதுதான் முடியும், அவரால் இதுதான் முடியும். அவரால் கொடுக்கிற நிலையில இல்லை, பாதியை மட்டும் அவர் என்ன கொடுக்கிறாரோ அதை மட்டும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், அதை தாண்டி நீங்கள் எதுவும் கேட்காதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காப் இப்னு மாலிக்கு சொல்றாங்க. அந்த செய்தி எதை உணர்த்தது தெரியுமா? இங்கு நன்மைக்குத்தான் ரசூலுல்லாஹ் வந்து அதிகமான ஆர்வம் ஊட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் அதிகமாக கடன் கடனை பெற்றவருக்கு என்ன சொன்னாங்க? அறிவுரை கொடுத்தது என்ன? கடனை திருப்பி கொடுக்கணும், அதுல நீங்க பாதிப்பு வச்சிடாதீங்க, குறை வைத்து விடாதீர்கள், நரகம் போயிருவீங்க, சொர்க்கம் கிடைக்காது. இவ்வளவு ஆர்வமூட்டி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காப் இப்னு மாலிக் கடன் கொடுத்தவரை கூப்பிடுறாங்க, கொஞ்சம் குறைச்சிருங்க, பாதியாக்கிருங்க. ஏன்? அதுல பெரிய நன்மை இருக்கு, அவன் பாதிக்கப்பட்டு இருக்கிறான், அவன் பெரிய சிரமத்தில் இருக்கிறான். இப்ப நீ பாதி ஆக்கிட்டேன்னு வை, நீ பெரிய நன்மை அல்லாஹ் கிட்ட பெற்று விடலாம். அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சூரா பக்ராவிலே பேசுகிறான். வ இன் கான து அஸ்ரத்தின், யார் ஒருவர் சிரமப்படக்கூடிய நிலையில கடன் பெற்றவர்கள் இருக்கிறார்களோ ஃபநதீரத்துன் இலா மைசிரா, அதை பெற முடியாது, அதை திருப்பி கொடுக்க முடியாத அளவிற்கு கஷ்டத்திலே இருக்கக்கூடியவர்களை நீங்கள் பார்த்தால் வான் தசத்தகு கைரல் லக்கும், நீங்கள் அதை சதக்காவாக மாற்றுவது உங்களுக்கு சிறந்தது. தவணை கொடுங்கங்கிற அல்லாஹ். என்ன செய்யணுமா? கடன் உங்கள்கிட்ட வாங்கிட்டு யாராவது கொடுக்க முடியாத நிர்பந்தத்தில் கஷ்டத்தில் இருந்தால் கொஞ்சம் தவணை கொடுங்க, அல்லாஹ் போடுற கட்டளை. ஒருவேளை தவணை கொடுக்க வேண்டாம், அதை விட சிறந்த காரியத்தை செய்யலாம் நினைக்கிறீங்களா, அதை நீங்கள் சதக்காவாக மாற்றி விடுங்கள், அல்லாஹ் அதுதான் உங்களுக்கு சிறந்தது என்று பக்ராவினுடைய 280வது வசனத்தில் பேசுகிறான். அதே போன்று கடன் கொடுத்தா இன்னொரு நன்மை பாருங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், அர்ஷுடைய நிழலுக்குரியவர்கள் 7 பேர், அப்படித்தானே படிச்சிருக்கிறோம். சஹி புகாரினுடைய 660வது நபிமொழி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சபஅத்துன், ஒரு 7 சாரார்கள் இருக்கிறார்கள், யுலில்லுஹுமுல்லாஹு ஃபீ லில்லிஹி யௌம லா தில்ல இல்லா லில்லுஹு. இப்போ இன்னைக்கு வந்து என்னன்னா, நம்ம நோன்பு வச்சிருந்தோம், மதிய வேளை தலையை வெளியே காட்ட முடியல, அவ்வளவு கடுமையான புழுக்கம், அவ்வளவு கடுமையான வெயில் அடித்தது. மறுமை நாளில் சூரியனை அல்லாஹ் தலைக்கருகாமையில் வைத்து விசாரிக்கும் பொழுது ஒரு 7 சாராருக்கு மட்டும் அல்லாஹ் தன்னுடைய நிழலை தருவான் அப்படின்னு மார்க்கம் சொல்லுது. யாரெல்லாம் அவர்கள்? நீதிமிக்க ஆட்சியாளர்கள். ஒருத்தன் ஆட்சியாளனா இருந்து யார் நீதியோடு நடக்கிறானோ அவன் நாளை மறுமையில் அர்ஷின் நிழலை பெறுவான். என்ன காரணம்? அவன் நீதியோடு நடக்கணும்னு யாரும் கட்டளையிட முடியாது. யாராவது எதிர்த்து பேச முடியுமா? இப்ப நான் நீதியோடு நடக்கலன்னா எனக்கு மேல உள்ள ஒரு அதிகாரி வந்து என்கிட்ட கண்ட்ரோல் பண்ணுவார், அவருக்கு மேல உள்ள அதிகாரி அவரை கண்ட்ரோல் பண்ணுவார். ஆட்சியாளருக்கு மேல ஒரு அதிகாரி கிடையாது.
அவர் நீதியாகவும் நடக்கலாம், அநீதியும் செய்யலாம். அங்க கேட்க யாரும் கிடையாது. ஃபிரௌன் அநியாயம் பண்ணானே, எவனாவது வந்து வாயை திறந்தானா? ஒருத்தன் கேட்க முடிஞ்சுதா? ஒரு ஆள் முடியல. மூசா நபி ஏன் கேட்டாரு? ஆரம்பத்தில் பயந்தார், நான் போக முடியாது அவங்க கிட்ட. மூசா இறை தூதர் என்பதனால் மட்டும்தான் அவரால் போய் கேட்க முடிந்தது, இல்லைன்னா அவராலே முடிஞ்சிருக்காது. அப்ப யாராலும் கேட்க முடியாத அளவிற்கு ஒரு உயர்ந்தபட்ச அதிகாரத்தை கொண்டவன் யார்? உயர்வான ஒரு அதிகாரத்தை கொண்டவன் அந்த ஆட்சியாளன். அதனால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆட்சியாளனாக இருந்து யார் நீதியோடு நடக்கிறார்களோ அவர்கள் நாளை மறுமையில் அர்ஷுடைய நிழலை பெறுவார்கள் அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். இரண்டாவது நபர்கள் சொன்னார்கள், ஷாபுன் நஷாஃபி இபாதத்தி ரப்பிஹி, தன்னுடைய இளமை பருவத்தை வணக்க வழிபாட்டில் எவன் செலவழித்தானோ அவன் நாளை மறுமையில் அர்ஷுடைய நிழலுக்குரியவன். மூன்றாவது யார் தெரியுமா? தன்னுடைய உள்ளத்தை எந்நேரமும் பள்ளிவாசலோடு தொடர்பு வைத்திருக்கக்கூடிய மனநிலை கொண்ட ஆண்கள் பெண்கள், இவர்கள் நாளை மறுமையில் அர்ஷுடைய நிழலுக்குரியவர்கள். நான்காவது யார்? யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி நட்பு கொண்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி பிரிந்து விட்டார்களோ, இறைவனுக்காக வேண்டி சேர்ந்து இறைவனுக்காக பிரிந்த இவர்கள் அல்லாஹ்வின் அர்ஷின் நிழலுக்குரியவர்கள். அடுத்த ரசூலுல்லாஹ் பட்டியல் போடுறாங்க. ஐந்தாவது யார் தெரியுமா? அழகுள்ள ஒரு பெண், அந்தஸ்து உள்ள பெண், அழகு மட்டும் ஒட்ட கிடையாது, அந்தஸ்து உள்ள ஒரு பெண் வருகிறாள். தனிமையில ஒரு ஆணை பார்க்கிறாள், அந்த ஆணை அழைக்கிறாள், வா தவறு செய்வோம். யாரும் பார்க்க மாட்டாங்க, நான் ரொம்ப அழகானவ, அவ கூப்பிடுறான். அதையும் தாண்டி ஒருவேளை நீ மாட்டிக்கிட்டேன்னு வை, நான் அந்தஸ்து உள்ளவள், நான் உன்னை காப்பாத்திறேன். யூசுப் நபிக்கு இப்படி ஒரு அழைப்பு தான் வந்தது. தப்பு பண்ணிருங்க, யாரும் இப்ப யாருக்கு தெரியாது. அதையும் தாண்டி மாட்டினா நான் பார்த்துக்கிறேன், நான் யார்? அமைச்சருடைய மனைவி, என்ன மீறல உங்களை யாரும் கை வைக்க முடியாது. இப்படி அழைக்கப்பட்ட பிறகு யூசுப் ஓடினார். அதைத்தான் அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படி ஒரு நிலையில் அழகுள்ள அந்தஸ்துள்ள ஒரு பெண் தனிமையில விபச்சாரத்திற்கு அழைக்கும் பொழுது, இன்னி அகாஃபுல்லாஹ், நான் அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறேன் என்று எவன் சொல்கிறானோ அவன் அர்ஷின் நிழலுக்குரியவன். ரசூலுல்லாஹ் அடுத்து சொல்றாங்க, வலதுகரம் செய்த சதக்காவை இடதுகரம் அறியாத வகையில், ஒரு சில அறிவிப்புல வருது, இடதுகரம் செய்த சதக்காவை வலதுகரம் அறியாத வகையில் யார் சதக்கா செய்கிறார்களோ அவர்கள் நாளை மறுமையில் அர்ஷின் நிழலுக்குரியவர்கள். ஏழாவது நபர் யார் தெரியுமா? யார் ரகசியமான முறையில் தனிமையிலே அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி கண்ணீர் வடித்து பயந்தவர்கள், இவர்கள் நாளை மறுமையில் அர்ஷின் நிழலுக்குரியவர்கள். 7 பேர் நமக்கு தெரியும்ல. ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியை நமக்கு கூடுதலாக சொல்கிறார்கள். நாளை மறுமையில் அர்ஷின் நிழலுக்குரியவர்கள் இன்னொரு பட்டியல் யார் தெரியுமா? யார் கடன் கொடுத்து கடன் கொடுக்கப்பட்டவர் சிரமப்படுவதை பார்த்து கொஞ்சம் அவகாசம் தருகிறார். கூடுதலான நேரம் வச்சுக்கோங்க, உங்க பிள்ளைகளோ உங்க மனைவி உங்களுடைய சூழ்நிலை அதெல்லாம் கஷ்டத்தையெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன், கூடுதலான நாட்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று அவகாசம் அளித்தால், அல்லது சதக்கா செய்து விட்டால், நீங்க தர வேண்டாம் நான் அல்லாஹ்வுக்காக விட்டுறேன் என்று சதக்கா செய்து விட்டால், அப்படிப்பட்ட நபர் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய அர்ஷின் நிழலுக்குரியவர் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல இத்தகைய செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. எவ்வளவு பெரிய பாக்கியம்! கடன் கொடுத்தால் சதக்கா செஞ்ச நன்மை, கொடுத்த கடனுக்கு அவகாசம் கொடுத்தால் 2 மடங்கு சதக்கா செய்த நன்மை. அந்த அவகாசத்தோடு சேர்த்து நீங்கள் ஒருவேளை அதை சதக்காவாக மாற்றிவிட்டால், அதை அப்படியே நீங்கள் விட்டுவிட்டால், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் அர்ஷின் நிழலுக்குரியவராக பார்க்கப்படுகிறீர்கள். சாதாரண ஒரு பாக்கியமா? பொருளாதாரத்தை வீட்டில் வச்சிருக்கிறோம்ல, ஒரு அண்டை விட்டாருக்கு தேவைக்கு கொடுக்கலாமே. பொருளாதாரத்தை திருமணத்திற்காக வேண்டி செலவழிக்கக்கூடியவர்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுடைய பிள்ளைகளின் கல்விக்கு கொடுக்கலாமே. எத்தனை பேருடைய மருத்துவ தேவை இன்றைக்கும் சமூகத்தில் பல பள்ளிவாசல்களில் ஒவ்வொரு தந்தையும் தாயும் நின்று, என் பிள்ளைக்கு இப்படிப்பட்ட தேவை இருக்குது, ஹேண்டிகேப்பா இருக்கிறான், அவனுக்கு ஏதாவது பொருளாதார உதவி தாங்கன்னு கேட்கிறாங்களே, கடனாக கொடுக்கலாமே. எவ்வளவு பெரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். சமூகத்தில் இது எவ்வளவு பெரிய பாதிப்பை அடைய வைத்திருக்கிறது என்று பாருங்கள். இறுதியாக இன்னொரு செய்தியை பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாளை மறுமை நாளில் ஒரு அடியானை அல்லாஹ் பிடிப்பான். நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அடியானை பிடித்து விசாரிப்பான். அந்த அடியானுடைய நிலையை பற்றி அகமது என்ற ஹதீஸ் கிரந்தத்திலும் அதே தொடர்புடைய புகாரியில் இன்னொரு செய்தியும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த அடியார் ஒரு முஸ்லிமானவர், ஈமான் கொண்டவர். இப்போ சொர்க்கம் போற இடத்துல இருப்பார்ல, நன்மை தட்டில் பார்த்தா நன்மை ஒன்று கூட இல்லை. அவர் ஈமான் கொண்ட நாளில் இருந்து சாகிற வரை ஒரு நன்மை செய்யல. ஒரு நாள் தொழுவது கிடையாது, ஒரு நாள் நோன்பு வச்சது கிடையாது, ஒரு நாள் தர்மம் செய்தது கிடையாது, ஒரு ஹஜ்ஜி செய்தது கிடையாது, எந்த விதமான நன்மை செய்யல. பாவம் இயல்பா மனுஷனுக்கு ஒரு அளவு இருக்கும்ல, அந்த அளவுக்கு வந்திருக்கிறார். ஆனால் நன்மை ஒன்று கூட இல்லை. இந்த நன்மை ஒன்று கூட இல்லைன்னா அவங்களுக்கு நிலைமை என்ன தெரியுமா? நன்மை கொஞ்சம் கம்மியா இருந்து தீமை கூடியிருச்சுன்னா அவங்க நிலைமை வேற, நரகத்திற்குரியவர்கள். நன்மை கூடியிருந்தால் சொர்க்கம், நன்மை குறைந்திருந்தால் நரகம். நன்மையே இல்லாமல் வருவார்கள்ல, அவர்களுடைய நிலையை இஸ்லாம் வேறு ஒரு இடத்துல சொல்லி தருகிறது. அவர்களும் நிரந்தர நரகத்திற்குரியவர்கள் என்ற நிலையில சொல்லுது. அல்லாஹ் நாடி பாதுகாக்கக்கூடியவர்கள் உண்டு, அல்லாஹ் யாரை பாதுகாக்கிறான்னு பாதுகாக்கலாம். ஆனால் நன்மை எதுவுமே வராதவர்களுக்கு இஸ்லாம் கொடுக்கிற ஒரு தீர்வு என்ன? இவர்களும் நிரந்தர நரகத்திற்குரியவர்கள் என்று இஸ்லாம் சொல்லுது. அப்படி ஒரு ஸ்டேஜுக்கு ஒருத்தர் வந்து நிற்கிறார் மறுமையில. அல்லாஹ் அந்த அடியான்ட்ட கேட்கறான், நீ எந்த நன்மையும் செய்யலையான்னு கேட்கறான். அல்லாஹ் நான் ஒரு நன்மை செஞ்சது கிடையாது, ஆனால் நான் ஒரு செல்வந்தன்,
நான் எப்படி இருந்தேன், என்னை எப்படி நீ வச்சிருந்த? ஒரு பெரிய பணக்காரனாக நீ வைத்திருந்தாய். என்னுடைய வேலை, நான் என்னுடைய பிழைப்பெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது யாராவது பாதிக்கப்பட்ட மக்கள், ஏழ்மை உள்ள மக்கள் இருப்பாங்கல்ல, என்கிட்ட கடனுக்குன்னு வந்து நிற்பாங்க. சரி சும்மா தானே இருக்குதுங்கிறத கொஞ்சம் கடன் கொடுக்கறது, 5000 10,000 50,000 1 லட்சம் ஒவ்வொரு நபர்கிட்ட கடன் கொடுக்கறது. எனக்கு ஒரு பணியாளர் உண்டு, அந்த பணியாளரை நான் அனுப்புகிறேன். போய் கடனை இன்னைக்கு தேதிக்கு மட்டும் கடனை திருப்பி வாங்கணும். வட்டி கிடையாது, வட்டி இருந்தால் அது பாவ கணக்கில் எழுதுவோம். வட்டி இல்லை, வட்டி இல்லா கடனை கொடுத்துருக்கிறார். அவர் சொல்லுகிறார், இன்றைய தினத்தில் இன்னென்ன நபர்கிட்ட போய் நீங்கள் கடனை திருப்பி கேளுங்கன்னு அனுப்புகிறார். அனுப்பும்போது அந்த பணியாளர்கிட்ட என்ன சொல்கிறாரு தெரியுமா? நீ பாரு அவருடைய சூழ்நிலையை, கொடுக்குற மாதிரி இருந்தால் வாங்கிட்டு வந்துரு, அதனால ஒன்றும் இறக்கமெல்லாம் பார்க்கக்கூடாது. கொடுக்க முடியாத சூழ்நிலை என்று உனக்கு தெரிந்தால் விட்டு, அல்லாஹ் நம்மளை மன்னிப்பானா இல்லையா என்ற வார்த்தையை நான் சொன்னேன். இதுதான் என் வாழ்க்கையிலேயே நான் செஞ்ச நன்மைங்கிறார். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நேரத்தில் சொல்லக்கூடிய வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தராங்க. அல்லாஹ் சொல்லுவானாம், இந்த அடியானுடைய அனைத்து பாவங்களும் தள்ளுபடி செய்யப்படுகிறது. இந்த அடியானுடைய எல்லா பாவத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தள்ளுபடி செய்கிறான். உன்னை விட அந்த காரியத்திற்கு நான் தான் தகுதி படைத்தவன்கிறான். நீ இரக்க குணத்தோட அவனை விட்டு இல்ல, இரக்க குணத்தை நீ காட்டணுமா, உன்னை விட நான் அதிகமாக காட்டணுமா? நான் தானே காட்டணும். நான் காட்டுற உன்னை நான் மன்னிச்சிட்டு நீ சொர்க்கம் போகும். ஒரு நன்மை கூட செய்யலை, ஒரு நாள் தொழுது கிடையாது, ஒரு நாள் நோன்பு வைத்தது கிடையாது, எந்த விதமான நன்மை செய்தது கிடையாது. கடன் கொடுப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறார். கடன் கொடுப்பார், யாருக்காவது கொடுக்க முடியாத, திருப்பி கொடுக்க முடியாத நிலையில் இருந்தால் சதக்காவாக மாற்றி விடுகிறார். இந்த ஒரே நன்மையை வைத்து ஒரு அடியார் நாளை மறுமையில் சொர்க்கத்தை அடைய இருக்கிறார் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம்! நம்ம என்ன நினைச்சோம், 50 ரூபாய் தூக்கி ஒரு யாசகம் கேட்கிறவட்ட கொடுத்தா சொர்க்கம் ஏறலாம். இஸ்லாம் சொல்லுது அதை விட லேசா, அந்த 50,000 அந்த 50 ரூபா கூட திரும்பி வந்துடும். கடன் கொடுங்குது. உங்கள் அண்டை வீட்டுக்காரர்களை நீங்கள் பாருங்கள், சொந்த பந்தங்களை பாருங்கள், தேவை உடையவர்களை பாருங்க, அவர்களுக்கு கொஞ்சம் கடனை கொடுங்க. அவனுடைய சிரமம் நீங்குகின்ற வரை கடன் கொடுங்க. கடன் இஸ்லாம் எந்த அளவுக்கு பேசுகிறது என்றால், திருக்குரானில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், இந்த அடிமை ஆண்கள் உண்டுல ரசூலா காலத்தில், முஸ்லிமான அடிமை ஆண்கள் ஆரம்பத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆயிட்டாங்க. காஃபிர்களுக்கு அடிமையாக இருந்தவர்கள் விடுதலை ஆயிட்டாங்க. பிலால் ரதியல்லானவர்கள், அம்மார் ரதியல்லானவர்கள், ஒரு சிலர் இஸ்லாத்தில் இருக்கும் போதும் அடிமையாகத்தான் இருந்தார்கள். ரசூல்லா காலத்திலேயே சஹாபாக்களுக்கு அடிமையாக இருந்த நல்ல மக்கள் சஹாபாக்கள் உண்டு. அப்படிப்பட்ட அந்த அடிமைகள், அவங்களுக்கு பொருளாதாரம் கிடையாது, ஆனால் வாலிப பருவத்தை அடைகிறாங்க. அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் அடிமையான ஆண்களுக்கு நீங்கள் திருமணம் முடிச்சு வைங்க, அல்லாஹ் பிறகு அவர்களுக்கு பரக்கத் தருவான் அப்படின்னாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். திருமணம் முடிச்சு வைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவர்களுக்கு மகர் கொடுக்க ஒன்றும் கிடையாது. அப்போ அல்லாஹ் எதை கொடுக்க சொல்றான்? கடனா, மகரை கொஞ்சம் கடனா கொடுங்க. அப்போ அந்த அடிமை கூட மகர் கண்டிப்பாக கொடுத்தாகணும். அது மகருடைய தனி சட்டம். கூடுதலாக அல்லாஹ் என்ன சொல்றான், அடிமைகளுக்கு நீங்க கல்யாணம் முடிச்சு வைங்க, அவர்களுக்கு ஏதாவது மகர் பொருளாதாரத்தை நீங்க கொடுங்க, பிறகு அல்லாஹ் பரக்கத்தை தருவான். இதுல கூட அல்லாஹ் கடனை தான் பேசுறான். கடனா கொடுங்கறான்ல. உங்க அடிமைக்கு நீங்க என்ன செய்யுங்க, கடனாக கொடுத்து நீங்கள் அவர்களை திருமணம் முடித்து வையுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். இப்படி ஏராளமான செய்திகள், ஏராளமான விஷயங்கள் கடனை பற்றி மட்டுமே பேசக்கூடிய எவ்வளவோ செய்திகள் இருக்கிறது. இப்போ இது ஒவ்வொன்றையும் நீங்கள் புரிந்து பாருங்கள். நம்முடைய பொருளாதாரம், ஒரு திருமணத்துக்கு 1 லட்சம் செலவு பண்ணணுமா? தௌஹீத் மக்கள் தான் அந்த 1 லட்சம். இந்த 15 லட்சம் 20 லட்சம்னா மார்க்கத்தை கூட சரியாக புரிந்து கொள்ளாமல், தனது சொந்த பந்தங்களை கூட மதிக்காமல், அந்த பக்கத்து வீட்டில் தன்னுடைய நண்பனோ தன்னுடைய அண்டை வீட்டானோ ஒரு பாதிக்கப்பட்ட நிலையில பெரும் பாதிப்பில் இருப்பார்கள். ஆனால் பெரிய அளவில் பந்தலை போட்டு பெரிய பெரிய கார்களிலெல்லாம் மாப்பிளையும் பொண்ணையும் கொண்டு வந்து லட்சத்தை செலவழிக்கக்கூடியவர்கள் நம்ம சொல்லலை. அவர்கள் இதைவிட மோசமான பாவத்தில், மார்க்கம் காட்டித்தராத திருமணத்தை இஸ்லாத்தின் பெயரால் அவர்கள் கட்டவிழ்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தௌஹீதுன்னு சொல்றீங்கல்ல, 1 லட்சம் ரூபாய் மாப்பிள்ளை பேரில் செலவு பண்ணணுமா? அவசியம் இருக்குதா? ஒரு டீ காபி கொடுக்க வேண்டாமா? அதை கொடுத்து ஒரு வடை, ஏதோ ஒரு சின்ன சின்ன பொருட்களை கொடுத்து 5000 முடிக்கலாம்ல, ஒரு 10,000 முடிக்கலாம்ல. அப்படி முடிக்கக்கூடிய தௌஹீது இளைஞர்களும் இருக்கிறாங்க. பெரிய பெரிய பணக்காரன் ஐடி நிறுவனத்தில் இருக்கிறான், 1 லட்சம் 1.5 லட்சம் 2 லட்சம் செலவு பண்றான். அப்படிப்பட்ட அவ்வளவு பெரிய பொருளாதாரத்தை ஊதியமாக பெறக்கூடிய பல தௌஹீது இளைஞர்கள், அவனுக்கு கல்யாண செலவு பண்ண முடியாம கிடையாது, ஆனாலும் 5000 முடிக்கிறாங்க, 10,000 முடிக்கிறாங்க. மகரை கொஞ்சம் கூடுதலாக கொடுத்து வலிமாவை குறைத்துக் கொள்கிறார்கள். ஏன்? இது அடுத்த கட்டமாக இஸ்லாத்தின் பெயரால் காட்டித்தரப்பட்டு விட்டால், நம்ம செய்யற தவறு அடுத்த நபர்கள் கடைபிடித்து விட்டால் அந்த பாவம் நமக்கு சேர்ந்து வரும். இதை உணர்ந்து எத்தனை இளைஞர்கள், பணமுள்ளவர்கள் ஏழ்மையான முறையில், அதாவது எளிமையான முறையில் கல்யாணம் முடிக்கிறாங்க தெரியுமா? ஆனால் பெரும்பான்மையான தௌஹீது மக்கள் இப்போ கூட வந்து கேட்குற ஃபத்வா எப்படிதான் இருக்கும், பையனுக்கு அடுத்த மாதம் கல்யாணம் வச்சிருக்கிறேன், 2 லட்சத்துக்கு சோறு வச்சா தப்பா? மார்க்கத்தில் ஆதாரம் இருக்குதா? எப்படி ஆதாரம்? எதுக்கு ஆதாரம்? அளவுகோல்லாம் கேட்பாங்க. இந்த கேள்வியெல்லாம் கிட்டத்தட்ட 100கணக்கான கேள்வி சந்திக்க வேண்டிய சூழ்நிலை. அளவுகோல் இருக்குதா? எளிமையான திருமணங்கிறீங்களா, எளிமையான சாப்பாடுங்கிறீங்களா, அளவுகோல் இருக்குதா? அல்லாஹ் சொல்றான், நன்மைக்கு முந்திக்கங்கிறான். அளவுகோல் இருக்குதா? 100 நன்மை 1000 நன்மை, அதில் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம்?
அளவுகோலே கிடையாது. எவ்வளோக்கு எவ்வளோ முந்துறமோ அதை நன்னு. அப்போ கல்யாண விருந்தில் மட்டும் என்ன அளவுகோல், கல்யாண செலவில் மட்டும் என்ன அளவுகோல்? அளவுகோல் இருக்கிறதா என்றால் உங்கள் பொருளாதாரத்தை ஒரு உணவில் கொடுப்பீங்க, மற்றவன் பார்த்து வியந்து கலரி கறிப்பா என்ன டேஸ்ட் தெரியுமா, அவன் வீட்டுக்கு போனேன் அப்படி ஒரு சாப்பாடு அப்படின்னு வியந்து பேசணுங்கிறதுக்காக 2 லட்சம் செலவழிப்பீர்கள். ஆனால் தன்னுடைய குடும்பத்தவர்கள் தன்னுடைய உறவுக்காரர்களுடைய படிப்புக்கோ மருத்துவத்திற்கோ வியாபாரத்திற்கோ இன்ன பிற அத்தியாவசிய தேவைக்காக நீங்கள் கடனாக கொடுக்க முற்பட மாட்டீர்கள் என்றால் எவ்வளவு பெரிய இறைவன் கொடுத்த பொருளாதாரத்தை சீரழிக்கிற இடத்தில் நாம் இருக்கிறோம். சிந்தித்து பாருங்கள். இந்த அடிப்படைகளை எல்லாம் உணர்ந்து நம்முடைய பொருளாதாரம் உலக ரீதியாக பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு காரியம் கடன். அவனை வட்டியிலிருந்து பாதுகாக்கக்கூடிய காரியம் இந்த கடன். அவனை சுயமரியாதை என்ற காரியத்திலே உள்ளே வைத்திருக்கக்கூடிய காரியம் இந்த கடன். மறுமையில் ரப்புடைய கருணையை பெற்றுத்தரக்கூடிய காரியம் இந்த கடன். இந்த கடனை நீங்க கொடுக்குறோம். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு கடன் வாங்குறான், நல்ல ஒரு நிலைக்கு வந்துட்டான், திருப்பி அடைக்கிறான். அவனுக்கு ஆட்டோமேட்டிக் அடுத்த சிந்தனை என்ன தெரியுமா, நான் சிரமப்படும் போது எனக்கு ஒருத்தர் கடன் கொடுத்தார், நீ சிரமப்படுற, நான் உனக்கு கடன் கொடுக்குறேன்னு போவோம். சதக்கா எப்படி ஒரு நபரை வளர்க்குமோ கடன் அதை விட அதிகமாகவே வளர்க்கும். சுயமரியாதையோடு ஒருவனை கையேந்த விடாமல் ஆக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த காரியம் கடன். அதைத்தான் இன்னைக்கு சமூகம் எப்படி ஆக்கிருச்சுன்னா, நான் கடன் கொடுக்குறேன்னு எல்லாரும் வராங்க. இந்த வாசனைக்காரன் உண்டு இல்லை, நாங்க இருக்கிறோம், உனக்கு கண்ணில் பிரச்சனையா நாங்க இருக்கிறோம், உனக்கு கடன் தேவையா நான் இருக்கிறோம், எல்லா பேங்க்கும் கையை வச்சு இருக்கிறான், நீ வா நான் கடன் கொடுக்குறேன். 40 லட்சம் ரூபாய்க்கு ஒருத்தன் வீடு கட்டுறாங்க. அவங்களுடைய பத்திரம், அந்த வீட்டை அடகு வைக்கக்கூடிய பத்திரம், அதை பேங்க்ல அடகு வைத்து அந்த புதிதாக இன்னொரு வீடு கட்டுறாங்க. 40 லட்சம் ரூபாய்க்கு கடன், 80 லட்சம் ரூபாய்க்கு வட்டி. அதாவது அடுத்த 40 லட்சம் ரூபாய்க்கு வட்டி. எப்ப அடைக்கணும்னா கிட்டத்தட்ட 25 வருஷம். கணவனும் மனைவியும் 50,000 சம்பாதிக்கிறாங்க. மாதம் இஎம்ஐ கட்டுறாங்க. அதனுடைய அளவு என்ன, 40 லட்சம் இப்ப கடன் வாங்கினால் இவனுடைய 25 வருஷம் கழிச்சு கட்டும் போது இவனுடைய அமௌண்ட் எவ்வளவா இருக்கும், 80 லட்சம் ரூபாய். 40 லட்சம் ரூபாய் வட்டியில மட்டும் கட்டக்கூடியவர்கள். இதை வச்சுதான் வங்கிகள் ஓடிக்கிட்டு இருக்குது. கடனை மட்டும் நம்ம சமூக மக்களுக்கு நாம கொடுக்கிறோங்கிற இடத்துக்கு வந்துட்டோம். நீங்க இந்த இஸ்லாமிய மக்கள் ஆல்ரெடி வட்டி வாங்காமல் அந்த வட்டியினுடைய பொருளாதாரத்திலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். கடன் வாங்காமல் போய்விட்டால் எல்லா பேங்குமே திவாலாகக்கூடிய நிலைக்கு போயிடும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பொருளாதார புரட்சியை முஸ்லிம் சமூகம் நினைத்தால் நடத்தலாம். அந்த காரியத்திற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அடுத்ததாக இந்த தலைப்பு இப்போ கொஞ்சம் ஹோல்டு பண்ணி அடுத்த 5 நாள் நம்முடைய பள்ளி இமாம் அவர்கள் என்ன தலைப்பு, கொலை நடுங்க வைக்கும் சம்பவங்கள் என்ற தலைப்பில் அந்த மறுமை ரீதியான அச்சமூட்டக்கூடிய சில செய்திகளை அடுத்த 5 நாள், அதைத் தொடர்ந்து அடுத்த 10 நாள் மாநில செயலாளர் CV இம்ரான் அவர்கள் MASC அவங்க தௌஹீது தொடர்பான ஏகத்துவம் தொடர்பான தலைப்பில் ஒரு 10 நாள் உரை நிகழ்த்துவாங்க. அதை தொடர்ந்த 10 நாள் தான் இதனுடைய டாபிக் தொடர்ச்சி வரும். பட் இது முடியலை. இந்த டாபிக்கில் இன்னும் முக்கியமான பல கண்டென்ட் இருக்குது. அண்டை வீட்டார் சம்பந்தமாகவும் உறவுக்காரர்கள் விருந்தாளிகள் இது தொடர்பாக இந்த பொருளாதாரம் என்ன சொல்கிறது என்பது மிக முக்கியமான சில செய்திகள் இருக்குது. அது கடைசி 10. இப்போ அடுத்த 15 என்னன்னா நம்முடைய பள்ளி இமாமும் CV இம்ரான் சகோதரர் அவரும் என்னன்னா பேசக்கூடிய தலைப்புகள் இருக்கிறதுங்கிறத உங்களுக்கு நினைவுபடுத்திக்கிறோம். அடுத்ததாக இன்றைய தினத்தினுடைய கேள்வி நம்ம கேட்கலாமா? பெண்களுக்கு வேண்டான்ட்டாங்க. சரி சரி கேட்கறதுல பெண்கள் பகுதியில் கேட்கறதுல ஒரு சில சிக்கல் இருக்கிறதுனால என்னன்னா அது வேண்டாம். ஒற்றைப்படையில் பெரிய ப்ரோக்ராம் நடத்தி பெண்களுக்கான கேள்விகள் நம்ம நடத்தும். சரி, இப்போ ஆண்களுக்கான கேள்வி தெரிந்தவர்கள் மட்டும் கையை தூக்குங்க. ரசூல்லா கிட்ட ஒரு நபித்தோழர் கேட்டார், ஒரு நாள் கடன் கொடுத்தா, அதாவது கடன் கொடுக்கும்போது தவணைக்குள்ள இருந்தால் இவ்வளவு நன்மை, தவளையை தாண்டி இருந்தால் இவ்வளவு நன்மைன்னு ஒரு நபித்தோழர் கேட்டார். இந்த நபித்தோழர் கையை தூக்குங்க. வேற யாராவது? நான் கேள்வியை மறுபடியும் ஒரு தடவை நினைவுபடுத்திக்கிறேன். ஒரு நபித்தோழர் ரசூலாட்ட வராங்க. அகமதுல பதிவு செய்யப்பட்டுள்ள நபிமொழி, ஒரு நபருக்கு கடன் கொடுத்த பிறகு தவணைக்குள் அவருக்கு இவ்வளவு நன்மை கடன் கொடுத்தவர் பெறுகிறார், தவணையை தாண்டி விட்டால் இவ்வளவு நன்மை பெறுகிறார் அப்படின்னு ரசூலாட்ட ஒரு நபர் கேள்வி கேட்கிறாங்க. அப்ப ரசூலா நீங்க சொன்னதுல சில மிஸ்டேக் இருக்கு, நான் தெளிவா சொல்றேன் பாருங்க. ரசூலா அதுக்கு அப்புறம் தான் விளக்கம் கொடுக்குறாங்க. எந்த நபித்தோழர் சொல்லலாமா? கையை தூக்குனீங்க. வேற யாராவது? அப்ப கேள்வி மாத்திருமா? தாபி அறிவிக்கக்கூடியவர். ரசூலாட்ட கேள்வி கேட்டவர் யார்? புரைதா. சரி, புரைதா ரதியல்லானவங்க. அவங்க தான் ரசூலாட்ட கேள்வி கேட்டாங்க. கேள்வி பதில் சரியான முறையில் சொல்லிட்டாங்க. சகோதரர் ஃபாரூக் அவங்க, அல்லாஹ் அவங்களுக்கு அருள் செய்யட்டும். நாளைய தினத்தினுடைய சகர் நேரத்தை சொல்லி நம்ம நிறைவு செய்கிறோம். நாளைக்கு 5வது நோன்பு. சகருடைய நேரம் 5:14. இன்னைக்கு 5:15 இருந்துச்சுல, இன்னும் 1 நிமிஷம் குறையுது. 5:14 நாளைக்கு சகர் நேரத்தினுடைய முடிவு.
நோன்பு திறக்கிறது அதே தான் 6:29, அதில் இப்போது மாற்றம் இல்லை. 5:14. ஆமாம், அவங்க பேரை நோட் பண்ணிக்குவோம். அது இன்னொரு செய்தி என்னென்னா, நேற்றுக்கு கேட்கும்போது அஸ்மாவுடைய கணவர்னு நம்ம முந்தானத்து சொன்னது யாருன்னு கேட்டிருந்தோம். அதுக்கு ஒரு சகோதரர் வந்து ஜாஃபர்னு சொன்னாங்க. அவங்க வந்திருக்காங்களா? நீங்கள் தானே? அது சரி. அது வந்து என்னன்னா, நம்ம தவறாக சொன்னது தான், ஆனால் ஞாபகம் வச்சு சொன்னதுனால அதையும் பரிசுக்குள்ளே சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் அதையும் உங்களுக்கு நம்ம நினைவுபடுத்திக்கோம். சரிங்களா? வேறு ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கா? சரி, இன்ஷா அல்லாஹ் இந்த தலைப்பினுடைய தொடர்ச்சி இன்னும் ஒரு 10 நாள். இது வந்து பெரிய தலைப்பு, 30 நாள் வரைக்கும் கூட பேசலாம். இருந்தாலும் அதனுடைய சுருக்கம் இன்னும் ஒரு 10 நாள் இருக்குது. அதை இன்ஷா அல்லாஹ் இறுதி 10ல் பார்ப்போம். சுபஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த.